எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த இலங்கை நாட்டிலே கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக தொடர்ச்சியாக நிகழ்த்தப்பட்டு வந்த இனவாத பிரச்சினை ஒரு ஆட்சி மாற்றத்தோடு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு சில நாட்கள் அமைதியாக விடப்பட்டிருந்தது. அந்த இனவாத பிரச்சினை மீண்டும் இந்த நாட்டிற்குள் அதே சம்பந்தப்பட்ட மக்களால் துளிர்விட ஆரம்பித்து மீண்டும் பிரச்சினைகள் முஸ்லிம்களுக்கு எதிராக விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் கண்டு வருகிறோம். இந்த நாட்டிலே இந்த நாட்டினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் முஸ்லிம்களுக்கு எதிரான பல கலவரங்கள் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு எதிரான மிக பிரபலமான மிக கொடுமையான சில கலவரங்கள் இந்த நாட்டிலே ஏற்கனவே நடைபெற்றிருக்கிறது. 1956, 1977, 1983 ஜூலை கலவரம், இது போன்ற கலவரங்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட கலவரங்கள். அதே போன்று மாவனல்லை கலவரம், வட்டதனிய கலவரம், கம்பளை கலவரம், மாளிகாவத்தையில் ஒரு பகுதி தாக்கப்பட்டது. அதே போன்று இறுதியாக அலுத்கமை கலவரம், இதுவெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராகவே திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட கலவரங்கள். இப்படியான கலவரங்கள் அவ்வப்போது நிகழ்ந்து வந்தாலும் ஓரளவுக்கு அவைகளுக்கு எதிரான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. ஆனால் இப்ப தொடர்ந்து வரக்கூடிய விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா வித்தியாசமான முறையில் முஸ்லிம்கள் தாக்கப்படக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கலாம். ஒரே நேரத்தில் 10 கடைக்கு அடிச்சா அதுக்கு பேரு கலவரம். ஆனா 10 கடையை தொடர்ந்து 10 நாளைக்கு அடிச்சா அதுக்கு பேரு அசம்பாவிதம் ஆகிட்டானா இல்லையா? ஒரே நேரத்தில் ஒரு ஊருக்குள்ள பூந்து 10 கடையை அடிச்சு நொறுக்குவாங்க, நெருப்பு வைப்பான், பெட்ரோல் பாம்ஸ் அடிப்பான், அடிச்சா ஊருக்குள்ள கலவரம் என்று அத்தனை பேரும் சர்வதேச மட்டத்தில் பேசுபொருளாக அது மாறும். ஆனா இப்ப அப்படி நடக்கல. எப்படி நடக்குதுன்னு கேட்டா 10 கடையை பிரிச்சு வச்சு 10 நாளைக்கு 10 ஊர்ல அடிக்கிறான். அதுக்கு பேர் பத்திரிகைகள், ஊடகங்கள், மீடியாக்கள் சொல்லுகிற பேர் என்ன தெரியுமா? அசம்பாவிதம். இரத்தினபுரியில் அசம்பாவிதம், கொழும்பில் அசம்பாவிதம், காலியில் அசம்பாவிதம், கடைக்கு தீ வைப்பு. என்ன காரணம்னு கேட்டா இப்படி செய், ஒரே இடத்துல செஞ்சாத்தானே கலவரம் பெருசாக்குவான்ல. 10-15 கடைகளுக்கு நெருப்பு வைக்கப்பட்டது. ஒரு கடையாவது மாற்று மத கடைகள் இருந்ததா? இல்ல. மல்லிகாசுல ஆரம்பிச்சு பேர்வல அலுத்கம பகுதியில் இருக்கக்கூடிய மல்லிகாசுல ஆரம்பிச்சது கடைசியில ஆக்கோட்ஸ் வரைக்கும் வந்து நிக்குது. தொடர்ச்சியாக அடிக்கப்படுகிறது. இப்படி அடிக்கப்படுற நேரத்தில் எத்தனையோ தடவைகள் பலரும் இதற்கு எதிராக கம்ப்ளைண்ட் தெரிவிக்கிறாங்க. எல்லாம் காடழிக்கிறான்னு சொல்லி போய் கத்திக்கிட்டு இருக்கிறாரு. மற்ற இடங்களில் பிரச்சனையை உண்டாக்குறாரு. அரசியல்வாதிகள் குரல் கொடுக்கிறார்கள், பேசுகிறார்கள். கடைசியில் என்ன ஆகுதுன்னு கேட்டா கொழும்பு ஹெட் குவார்டர்ஸ்ல போலீஸ் தலைமையகத்தில் பலரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார்கள். அரசியல்வாதிகள் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாங்க. நம்ம ஜமாத்து சார்பாக நாம 2 கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறோம். இப்படி அத்தனை பேருமே கம்ப்ளைண்ட்டுக்கு மேல் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஜனாதிபதியோ பிரதமரோ முறையான பதில்களை சொல்லாமல் சாகல ரத்நாயக்கோட பேசிக்கிறங்க என்று தட்டி கழித்தே வந்தார்கள். இறுதியாக கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பதாக பாராளுமன்றத்தில் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் சார்பாக ஒரு சபை ஒத்திவைப்பு பிரேரணை ஒன்று முன்மொழியப்பட்டது. அவர் தன்னுடைய கட்சியில பேசி நான் இப்படி ஒரு பிரேரணையை கொண்டு வரப்போறேன் என்று சொல்லி ஒரு அருமையான காரியம், பாராட்டத்தக்க ஒரு காரியம், பாராளுமன்றத்தில் இதை பேசுபொருளாக்கினார். வரவேற்கத்தக்கது. இப்படி ஒரு இனவாத சூழல் உண்டாக்கப்பட்டிருக்குது, முஸ்லிம்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குது, இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று அவர் முன்மொழிகிற நேரத்தில் அதற்கு பதில் சொல்வதற்காக சாகல ரத்நாயக்க அழைக்கப்படுகிறார். பிரதம கொறடாவால சாகல ரத்நாயக்க அழைச்சி நீங்க பதில் சொல்லுங்க, முஜிபுர் ரஹ்மான் கேள்விக்கு சொல்லுங்க போது அவர் பேசிய பேச்சை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். தெளிவாக என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு? ஆமா, போலீஸும் அரசாங்கமும் இதை கட்டுப்படுத்துவதில் தவறிழைத்திருக்கிறோம், நடந்தது உண்மை, நாட்டுக்குள்ள முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த காரியங்கள் நடக்குது, நாங்க விட்ட தவறுதான் என்று பாராளுமன்றத்தில் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாருன்னு கேட்டா அன்றகுமார் திசாநாயக்க பேசி முடிச்சதோட அதற்கும் சாகல ரத்நாயக்க பதில் சொல்லுவாரு. அந்த கட்டத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா லேச அரசு போலீஸ் தலைமையில் குற்றச்சாட்டை சாட்டிட்டு நழுவ பாக்குது. சாகல ரத்நாயக்க எழும்பி என்ன சொல்றாரு? சட்டம் ஒழுங்கு அமைச்சர், இதுக்கெல்லாம் போலீஸ் தாங்க காரணம், அவங்க தான் இதெல்லாம் பார்க்கணும், போலீஸ் விட்ட புலதான் அப்படிங்கிறாரு. உடனே அன்றகுமார் திசாநாயக்க என்ன சொல்றாரு?
போலீஸ் இல்ல, அரசாங்கம் விட்ட பிழை சுட்டி காட்டுறாரு. ஆமா ஆமா, அரசும் விட்ட பிழை தான். என்னன்னு கேட்டா, லேசா அவங்க மேல பாரத்தை போட்டு நாங்க ஒன்றும் பண்ணலப்பா அப்படி தப்பிச்சுக்கிறதுக்காக சாகல ரத்நாயக்க பாராளுமன்றத்திலே இப்படி ஒரு நாடகத்தை மீண்டும் அரங்கேற்றுவதற்கு முயற்சி செய்தார். நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இப்ப இருக்கிற நிலைமை வரைக்கும் எந்தெந்த விதங்களில் பேசுபொருளாகி இருக்கிறது என்பதை பாருங்கள். ஒரு கட்டம் இருந்தது, ஞானசார தேரரையும் பொதுபல சேனாவையும் பல மக்களும் ஆதரித்த ஒரு காலகட்டமும் இருந்தது. அந்த ஆதரவின் பெரும் பகுதி எப்ப புலப்பட்டுச்சு? எலெக்ஷன்ல நின்றாரா, எவ்வளவு லட்சணம் அவருக்கு ஆதரவுன்றது புலப்பட்டுச்சு. பிறகு பட்ட காலங்களிலையும் பார்த்தீங்கன்னு கேட்டா அவரை எதிர்க்காமல் பல பேர் இருந்ததை பார்க்கிறோம். அண்மையில் மனோகணேசனுடைய அமைச்சர் மனோகணேசனுடைய அலுவலகத்துக்குள்ள வரம்பு மீறி இவர் நுழைகிறார். அதில் நடந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு 2-3 நாட்களுக்கு பிறகு மனோகணேசன் அவருடைய அபிஷியல் ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தார். என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? ஒரு மாகாண முதலமைச்சர் எனக்கு போன் போட்டார், எனக்கு கால் பண்ணி, வடகிழக்கு மாகாண முதலமைச்சர்கள் அல்லன்னு தெளிவாக போட்டிருக்கிறாரு. ஆபீஸ் நசீரோ விக்னேஸ்வரனோ கிடையாது, வேறொரு முதலமைச்சர் எனக்கு போன் பண்ணாரு. போன் பண்ணி என்ன சொல்றாருன்னா, ஞானசாரைக்கு எதிராக நீங்க ஜனாதிபதிக்கு அழுத்தம் தெரிவிக்க வேணாம், பிரஷர் பண்ண வேணாம், விட்டுருங்க, இதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு எனக்கே பேசுறாங்க. இதை விட மாட்டேன் விடாப்பிடியா நிற்கிறாரு. நிற்கிறது மட்டும் இல்ல, இதற்கு எதிராக பல பேரும் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு சிறுபான்மையினருக்கு ஆதரவாக பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். மஹிந்த யாப்பா அபேவர்தன மாத்தறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவர் பேசும்போது மிக தெளிவாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த பொதுபல சேனாவினுடைய செயல்பாடுகளை பார்த்து பௌத்தனாக இருப்பதற்கே நான் வெட்கப்படுகிறேன். தெளிவா சொல்றாரு. நான் ஒரு பௌத்தன் சொல்றதுக்கு வெட்கப்படுறேன். அந்த அளவுக்கு கேவலமாக முஸ்லிம்களுக்கு எதிராகவும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் இவர் இப்படி செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்ல, பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்திற்கு வெளியிலும் ஜேவிபி சார்பாக அன்றகுமார் திசாநாயக்க பேசிய ஒரு பேச்சு மிகவும் கவனத்தில் கொள்ளத்தக்கது. அவர் என்ன கேட்கிறார்? பாராளுமன்றத்தில் கேட்கிறாரு, கடந்த அரசாங்க நேரத்தில் இதே பிரச்சனை வந்துச்சு. அப்ப கோட்டாபே ராஜபக்ச அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருந்தாரு. நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க? கோட்டாபே தான் இதை செய்யறாரு, கோத்தபாய ராஜபக்ச தான் இதுக்கெல்லாம் காரணம் என்று சொன்னீர்கள். ஆனா இன்றைக்கு கோட்டாபே ராஜபக்ச இல்ல, அவருக்கு அதிகாரமும் இல்லை, மீண்டும் அதே காரியம் அரங்கேறுகிறது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, அன்றைக்கு அரசுக்குள் இருந்து அல்லது அரசுக்கு வெளியே இருந்து இவர்களை செயல்படுத்திய அதே குழு இன்றைக்கும் இவர்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அன்னைக்கும் யாரோ ஒருத்தர் இவங்களை செயல்படுத்துறாங்க, இன்னைக்கும் அவங்களே தான் செயல்படுத்துறாங்க என்று மிக தெளிவாக அவர் அறிக்கை விடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கம் மிக தெளிவாக, தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் வசந்த பண்டார நேரத்தில் மிக தெளிவாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, இவர்களை அன்றைக்கு இயக்கியதும் நோர்வேயினுடைய ஏஜென்ட்டுகள், இன்றைக்கு இயக்குவதும் அவர்கள்தான். நாட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணி சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பிரச்சனையை உண்டாக்குறதுக்காக இவங்க செய்யறாங்கன்னு அவர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொருவரும் இதற்கு எதிராக பேசி வருகிற நேரத்தில் தான் பாராளுமன்றத்தில் ஒத்திவைப்பு பிரேரணை கொண்டு வரப்படுகிறது. அந்த ஒத்திவைப்பு பிரேரணையில் பாராட்டத்தக்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற சம்பந்தன் ஐயா அவர்கள் அந்த இடத்திலே எழும்பி முஸ்லிம்களுக்கு ஆதரவாக தன்னுடைய மிக தெளிவான நிலைப்பாட்டை தெரிவித்தார். எதிர்க்கட்சி முழுமையாக ஆதரவை தெரிவித்தது. அதே போன்று சிறுபான்மை எதிர்க்கட்சிகளில் இன்னொன்றாக இருக்கிற ஜேவிபி தன்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்தது. முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது மாதிரி பல பேரும் இதற்காக பாராளுமன்றத்தில் கடுமையாக வளமையாக இல்லாத விதத்தில் ஆச்சரியமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன் ஆச்சரியமா இருக்குன்னா, வளமலை யாரும் பேச மாட்டாங்க. இப்ப ஏன் சந்தோஷமா இருக்குதுன்னு கேட்டா, பாராளுமன்றத்திலே ஒத்திவைப்பு பிரேரணை கொண்டு வந்து இது ஆராயப்படுகிறது. ஞானசார தேரரை வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. உள்நாட்டிலே அவர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இதுவரைக்கும் கைது செய்யப்படலை. ஏன்னு கேட்டா ஒளிச்சுக்கிட்டு நிற்கிறாராம். பிரபாகரனையை அழிச்ச டிஃபென்ஸுக்கு ஞானசார தேரரை கைது பண்ண முடியல. என்ன காரணம் சொல்றாங்க? அன்னைக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா 1 வீக்குக்கு முன்னாடி நடு ரோட்ல 200 போலீஸ்காரனை இறக்கி வச்சிருக்காங்க. போலீஸ் எஸ்டிஎஃப் எல்லாரையும் இறக்கி கைது பண்ண போறோம். ஏன் நீங்க என்டன் பாலசிங்கத்தையா வட்ட பண்ணி பிடிக்க போறீங்க? தமிழ் செல்வனையா பிடிக்க போனீங்க? இல்லாட்டி வேற யாரையுமா பிடிக்க போனீங்க? ஆயுதம் தாங்கிய விடுதலை புலிகளையே அழித்தொழித்த இந்த அரசு அவங்களுக்கு இவரை கண்ட்ரோல் பண்றது முடியலையாம். ரஷ்யாவில் ஒரு நாட்டுக்கு எதிராக ரஷ்யா யுத்தம் பண்றதுக்கு தயாரான நேரத்தில்
அந்த 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 மசூரா அவங்க பண்ணின ஆலோசனை கூட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இலங்கையின் பிரதிநிதிகள் அங்கே இருந்தார்கள். வெளிநாடுகளே இப்ப யுத்தம் பண்றதுக்கு ரெடி ஆகிற நேரத்தில் இலங்கையின் பிரதிநிதிகளை அழைத்து இந்த யுத்தத்தை எப்படி அமைச்சுக்கலாம் கேட்கிற அளவுக்கு இலங்கையினுடைய டிஃபென்ஸ் அவ்வளவு வலுவானது, பாதுகாப்புத்துறை அவ்வளவு வலுவானது. இந்த பாதுகாப்புத்துறை என்ன செய்தான், ஞானசார தேடி கொண்டிருக்குதான். அவரோட போன் ஆஃப்ல இருக்குதான், எங்க இருக்காருன்னு தெரியலையா. ஆனா எங்க இருக்காருன்னு தெரியல, அவரோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் வெளியே வருது. இன்னைக்கு என்ன சொல்லிருக்கிறாரு, ரிஷாட் பதியுத்தீனையும் ஹக்கீமையும் முஸ்லீம் அமைச்சர்கள் குறிப்பிட்ட ஃபைசர் முசைத் மாதிரி கொஞ்சம் பேரை கைது பண்ணினால் நான் சரணடைவேன். கைது பண்றதுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க, இன்னும் இந்த சுதந்திர கட்சியினுடைய ஒரு முக்கியமான முக்கியஸ்தர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, முஸ்லீம்களும் இனவாதம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், முஸ்லீம்களிலும் இனவாதிகள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் கருத்தை தெரிவிக்கிறார். முஸ்லீம்களை யார் இனவாதம் பேசினா, இங்க யார் இனவாத பிரச்சனைகளை உண்டாக்கினா, யாராவது போய் கடைக்கு நெருப்பு வச்சாங்களா, எதையாவது அடிச்சோரி நுழைக்கினாங்களா, ஒன்றும் கிடையாது. ஆனா இவ்வளவு நடந்து ஜனாதிபதியும் பிரதமரும் சாகல ரட்நாயக்கு சொல்லிவிட்டார்கள் உடனே கைது செய்யும்படி. ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு கைது நடவடிக்கையும் நடக்கவில்லை. தேடிக்கிட்டு இருக்கிறோம் தான் சொல்றாங்க. நேற்று முந்தநாள் விக்டர் ஐவன் அவர்களுடைய பேட்டி மிக அருமையாக அமைந்த ராவய பத்திரிகையினுடைய ஆசிரியர், ஒரு முதுமையான பலம் வாய்ந்த ஒரு பத்திரிகையாளர் விக்டர் ஐவன் அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் மிக தெளிவான ஒரு செய்தியை சொன்னார். இனவாதிகள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தெளிவா சொல்றாரு. இந்த நாட்டில் நீங்க முஸ்லீம்களை கடைகளை அடிச்சு நொறுக்க பாக்குறீங்க, முஸ்லீம்களை நடுரோட்டுக்கு கொண்டு வர பாக்குறீங்க. இது 83 கலவரத்தில் நடந்ததை போன்ற ஒரு செயல்பாட்டை உண்டாக்க பார்க்கிறீர்கள். 83க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழர்கள் பலம் பொருந்தியவர்களாக, பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவர்களாக இருந்தார்கள் தமிழ் மக்கள். அதை இல்லாமல் ஆக்குறதுக்காக வேண்டி 83 கலவரம் தோற்றுவிக்கப்பட்டது, ஜூலை கலவரம். அதே மாதிரி இப்பயும் பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய பொருளாதாரம் முழுவதுமாக பெரும்பாலும் முஸ்லீம்களுடைய கையில தான் தங்கி நிற்குது. அதுக்காக வேண்டி நீங்கள் அவர்களை அழிக்க நினைக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டே அவர் சொல்லுகிறார், முஸ்லீம்கள் யாருடைய பணத்தையும் அபகரிக்கவில்லை, முஸ்லீம்களுடைய மார்க்கமே அவர்களுக்கு வட்டியை ஹராமாக்கி இருக்கிறது, தொழிலை பாடுபட்டு செய்கிறார்கள். இப்படி உழைக்கிற அந்த சொத்துக்களை சூறையாடுவதற்கு நினைப்பது கயமைத்தனம், கையாளாகாத தனம். நீங்களும் பிசினஸ் பண்ணுங்க, நீங்களும் உழைங்க, உங்க வாழ்க்கையை நீங்க வளப்படுத்திக்கிறீங்க, பின்வாசல் வழியாக முஸ்லீம்களை அழிக்கிற காரியத்தில் ஈடுபட வேண்டாம் என்று சொல்லி விக்டர் ஐவன் தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு முந்தநாள் போஸ்டல் ஹெட் குவார்டர்ஸ்ல நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இது போன்ற கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இதெல்லாம் சுத்தி வளைச்சு பார்க்கிற நேரத்தில் அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் சொல்லுகிற சந்தேகம் மீண்டும் மீண்டும் வலுப்பெறுகிறது. எதுக்காக கைது பண்ணாமல் இருக்கிறாங்க, அன்னைக்கு இருந்தவர் இன்னைக்கு இல்லை, இல்லாத நேரத்தில் கைது பண்ணாமல் இருப்பதற்கான சந்தேகம் வலுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இவர் செய்த காரியம் சாதாரணமானதில்லை. இதுக்கு முன்னாடி குர்ஆனை அவமதித்தார், இஸ்லாத்தை அவமதித்தார், தற்போது அல்லாஹ்வையே படு கேவலமாக பேசியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் ஒரு அமைச்சருடைய அமைச்சகத்துக்குள் பலவந்தமாக நுழைந்திருக்கிறார், போலீசாரை காரியமாற்ற விடாமல் தடுத்திருக்கிறார். என்ன இருக்குன்னு கேட்டா, சுத்தி வளைச்சு வேலி அடிச்சு வச்சிருக்குது, ஒரே ஒரு இடம் கேப்பா இருக்குது, அந்த இடத்தால வெளியே போறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்தை மூடுங்கன்னு தான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், நாங்க மட்டும் கோரிக்கை வைக்கல. இது மகாநாயக்க தேரர்களே இவரை மதிக்காமல் வெளியேற்றிய காட்சிகளை பார்த்தீர்கள். மகாநாயக்க தேரரை போய் சந்திச்சாரு, முடியாதுன்னு வெளியேற்றிட்டாங்க, அத்தனை பேரும் எதிர்த்து நிற்கிறார்கள். இவர் ஒரு இனவாதியாக, மிக தெளிவான இனவாதியாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆகவே இவருடைய அமைப்புக்கு தடை விதிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு, குறிப்பாக கைது நடவடிக்கை இனவாதம் பேசியதற்காகவே அமைய வேண்டும் என்கிற கோரிக்கையை மீண்டும் மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வலுவாக பேச வேண்டும். இந்த உறுதியான போக்கை இப்ப விட்டுட்டோம்னு வைங்க, மீண்டும் அவர் தலையெடுப்பார். ஆகவே இதை விடாம இந்த காரியத்தை முன்னெடுத்து அவரை கைது செய்கிற வரைக்கும் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.